மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு, அதுவும் உச்சமாகி பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல சிந்தனை, நல்ல செயல், உங்களுடைய செயலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் உடனே திருமணம் ஆகக்கூடிய நேரம் வந்து இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி மூலயமா அப்படின்னு சொல்லலாம். இந்த 50 நாள் இருக்குது இல்லைங்களா, இந்த 50 நாளில் உங்களுக்கு வந்து அதுக்கான செயல் முயற்சி அதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடைபெறும். அதுவும் இல்லாமல் மகர ராசிக்காரங்களை கூட பிறந்தவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம், மகர ராசியோட உடன் பிறந்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம், அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணம் வந்து ஏற்படக்கூடிய நேரம் வந்து இந்த நேரம்னே சொல்லலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் புதிய நண்பர்கள்லாம் வந்து அறிமுகமாவாங்க. அது மூலமா அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய செலவுகள், நல்ல செலவுகள் தான், நிறைய நல்ல செலவுகள் வந்து இந்த டைமில் வந்து மகர ராசிக்காரங்களை செய்ய நேரம் வந்து இருக்கும். ஆன்மீக ரீதியாக வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வந்து ஆன்மீக நாட்டம் வந்து அதிகரிக்குன்னே சொல்லலாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் ஆன்மீக நாட்டம் வந்து அதிகரிக்குன்னே சொல்லலாம். ஆன்மீக சுற்றுலா இல்லை சுற்றுலா செல்வது அந்த மாதிரி வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா நடக்கும். சரிங்களா?